ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்க்கும் ஆக்டிவிட்டி பேஸ்டு பட்ஜெட்டுக்குமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு கிவ் இட் ஹியர். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸை இண்டிகேட் பண்ணி இது தேவையில்லை இது தேவை அப்படின்னு சொல்றதுதான் ஏபிசி காஸ்டிங், ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கோட அப்ரோச். சி இந்த மாதிரி தியரி பார்க்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏபிசி காஸ்டிங்கும் ஒண்ணுதான், இப்போ இவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இதுவும் ஒண்ணுதான். ஓகேவா? ஆனால் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, கண்டிப்பா டஃபா இருக்காது, ஷுவரா சொல்றேன். அப்படியும் இஃப் யூ ஃபீல் சம் சேலஞ்ச்னா நான் கண்டிப்பா ஷுவரா எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ illustration 8 9 10 வந்து state with a brief reason whether you would recommend an activity based costing in each of the following. Company D produces, இதுவும் தேரியா? அப்படியாடா? ஓகே, ஈஸியா இருந்ததாடா? 12th சம் கஷ்டமா இருந்ததா? தியரி 12th சம் தியரி. சரிடா, ஓகே. 15th சம் பார்க்கலாமா? ஓகே. ABC and Associates provides consulting and tax preparation services to its client. It charges 100 per fee per hour for each service. The firm's revenue and cost for the month March 2022 as shown in the following income statement. Revenue expenses கொடுத்திருக்காங்க. Expensesல secretarial support, supplies, computer cost எல்லாம் கொடுத்துட்டு profit கொடுத்திருக்காங்க. The firm uses ABC and the following are the cost drivers. So revenue less expenses, secretarial support, supplies, computer depreciation, profit, tax preparation, tax preparation ஒன்னு தனியா, consulting ஒன்னு தனியா. ஓகேவா? ரெண்டு செப்பரேட் சர்வீசஸ் பண்றாங்க. ஒரு அவருக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க, ஒரு அவருக்கு 100 ரூபாய். ஸோ அவங்க வந்து ஏபிசி அனாலிசிஸ் யூஸ் பண்ணி காஸ்ட் டிரைவர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ செக்ரட்டரியல் சப்போர்ட்னா காஸ்ட் டிரைவர்ஸ் பேஸ் பண்ணி, சப்ளைஸ்னா டிரான்சாக்ஷன்ஸ் வித் கிளைண்ட்ஸ் பேஸ் பண்ணி, கம்ப்யூட்டர் காஸ்ட்னா கம்ப்யூட்டர் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா complete the income statement using activity based costing and firms 3 cost drivers. So first என்ன சொல்றானா, income statement profit statement கண்டுபிடிங்கன்றான். ரெவென்யூ எவ்வளோ? 1,30,000. இது வந்து 2,70,000, 4 lakhs. செக்ரட்டரியல் சப்போர்ட் எப்படி? 80,000, 70,000, 40. ஸோ டோட்டலா வந்து ஸோ லெட் மீ புட் இட் லைக் திஸ். செக்ரட்டரியல் சப்போர்ட் வந்து நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் பேஸ் பண்ணி, கரெக்டா? ஸோ அப்பனா மொத்தமா நம்பர் ஆஃப் இது எவ்வளோ? 120. அதுல இப்போ ஜஸ்ட் ஒருத்தர் ஒரு இது அப்படின்னு எடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளைண்ட்னா 666.67. அப்பனா இப்போ வந்து டோட்டலா அவங்க சொல்றது வந்து டாக்ஸ் ப்ரிப்பரேஷனோடது வந்து 72. அப்ப 72 into 666.67 எவ்வளோனா 48,000. அதே மாதிரி 48 into 666.67 வந்து 32,000. அப்ப இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு வரும்? 80,000. அதே மாதிரி 500. அதான் கண்ணா, இப்ப 72 plus 48 எவ்வளவு வருது? 120. ஸோ மொத்தமா 80,000. 80,000 divided by 120. அப்போ இல்ல இப்படி கூட நீங்க பண்ணலாம்.
டோட்டல் டிரைவர்ஸ் 120க்கு 80,000னா அப்போ எடு 72 அது 72க்கு எவ்வளோ 80,000 into 72 divided by 120. அதே மாதிரி 48னா 80,000 into 48 divided by 120. இப்படி கூட பண்ணலாம்டா. எப்படி வேணாலும் பண்ணுங்க. ஒன்னு கண்டுபிடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கூட பண்ணல. சரியா? புரிஞ்சுதா கீர்த்தனா, நந்தனா, மித்ரா? குட். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிரான்சாக்ஷன் வித் கிளைம்ஸ் 200 300 இவங்க வந்து எவ்வளோ 72,000. அதே மாதிரி 200 plus 300 எவ்வளோ 500க்கு 500 டோட்டலா காஸ்ட் எவ்வளோ உங்களது 72,000. அப்ப 200க்கு எவ்வளோ? So this into 200 divided by this 28,800. அதான் கண்ணா இது. புரிஞ்சுதா? அப்ப 200க்கு என்ன 300க்கு எவ்வளோ? This into this divided by சாரி இது எவ்வளோ 200 இது எவ்வளோ this into this divided by this ஓகேவா 43,200 43,200. மூணாவதும் அதே மாதிரி 40,000க்கு 1,600 இல்லையா கம்ப்யூட்டர் ஹவர்ஸ். ஸோ டோட்டல் ருபீஸ் 1,600க்கு 40,000னா அப்ப 1,000க்கு எவ்வளோ 25,000. அதான் இங்க 25,000. ஓகே 600க்கு எவ்வளோ 40,000 into 600 by 1,000. So which is 15,000. அவ்வளவுதான். இதுதான் இந்த 25,000 15,000 40,000 28,800 43,200 72,000. இந்த பிரேக்கப் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ அப்போ மொத்தமா எவ்வளவு வருது காஸ்ட் சேல் இவ்வளோ இந்த திருப்பி ஏபிசியோட தான்டா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இது சேல்ஸ் இது காஸ்ட் ப்ராஃபிட் இவ்வளோ. அப்பனா எக்ஸ்பென்சஸோட ஷேர் எவ்வளவு வருது டோட்டலா நம்மளுக்கு 0.530. இது இது வந்து 0.47. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸ்டெப் 1? டவுட் இருக்கா? குட். ஸ்டெப் நம்பர் 2, recompute the income statement using direct labor hours as the only allocation base, 1,300 hours for tax preparation and 2,700 hours for tax consulting அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு மொத்தமா 1,92,000 என்னோட எக்ஸ்பென்சஸ். சரியா? அப்போ 2,700 1,300 ஆட் பண்ணா எவ்வளோ 4,000 ஹவர்ஸ். ஸோ 4,000 ஹவர்ஸ்க்கு 1,92,000னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ 48 மணி நேரம். சரி 48 ரூபாய். அப்போ அதே மாதிரி தான்டா 1 ஹவருக்கு 48 ரூபானா 1,300 ஹவருக்கு எவ்வளோ 64,400. 1 ஹவருக்கு 48னா டாக்ஸ் கன்சல்டிங் 2,700 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ 1,19,600. ஓகேவா? ஸோ ரெவென்யூ எவ்வளோ 1,30,000 2,70,000. காஸ்ட் எவ்வளோ 62,400 1,20,000. அப்போ இதுல ப்ராஃபிட் எவ்வளோ வருது இன்கம் 67,600 1,40,400. அப்போ காஸ்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளோ 32.5%. இது ஸோ நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க இது ரெண்டுத்துல ஸ்டெப் 1க்கும் ஸ்டெப் 2க்கும் என்ன அப்சர்வ் பண்றீங்க? ஆமாண்டா காஸ்டோடது 1 lakh 1,01,800 divided by this divided by this அப்புறம் this divided by this. புரிஞ்சுதா?
சரி இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 53% 47% கிடைச்சது. செகண்டுக்கு 32% 67.5% கிடைச்சது. இது ரெண்டு புரியுதா? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சி அண்டர் த அவன் என்ன கேட்கறான் ரீகம்ப்யூட் பண்ணிட்டப்ப how may the firm's decisions be altered if it were to allocate all the overhead cost using direct labor hours. எல்லாமே டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வச்சு நான் பண்ணணும்னா உன்னோட firm decision என்னவா மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட லேபர் ஹவர்ஸ் வந்து இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 32.5% அண்ட் 67.5% கரெக்டா? ஆனா எனக்கு வந்து இப்போ நான் ஆமா டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்பனா எனக்கு வந்து labor based overhead allocation the tax preparation appears to be more profitable. ஏண்டா labor based allocation overhead allocationன்றது எது? இதுவா இதுவா? இதுவா labor based இதுவா labor based? இதுதான் labor based. ஓகேவா? ஓகேவா? இதுதான் labor based, இது hours based. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா tax ப்ரிப்பரேஷனோட காஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்பனா லேபர் அலோகேஷன் பேஸ்ல நம்ம காஸ்ட் வந்து இட் இஸ் பீன் இட்ஸ் பீன் இன்கர்ட் ஹெவிலி இல்லையா? அது வந்து ஒரு அப்சர்வேஷன். இன்னொரு அப்சர்வேஷன் என்ன, ஜென்ரலா வந்து ஒரு இப்ப லேபர் இதுவா இருக்கட்டும் ஹவர்ஸா இருக்கட்டும் ரெண்டு வந்து இது பண்றோம். ஒருவேளை if the firm three cost devices வந்து each were distributed 32.5% and 67.5% to consulting, labor ஹவரும் ஏபிசி allocation would be identical அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நல்லா படிக்கிறேன். In this case, labor hours were distributed 32.5% and 67.5% to consulting. Correcta? If in the three cost drivers were each were distributed 32.5%, அதாவது என்ன சொல்றாங்க இதுல தானே காஸ்ட் கம்மியா இருக்கு. இந்த காஸ்ட் கம்மியா இருக்கிறத வச்சு இந்த காஸ்ட் டிரைவர்ஸ் ஈச் அலோகேட் ஆச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா அப்போ எனக்கு லேபர் அவரும் ஏபிசி அலோகேஷனும் கரெக்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இது வந்து டாக்ஸ் ப்ரிப்பரேஷன்ல தான் வந்து எனக்கு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஓகே, டாக்ஸ் கன்சல்டிங்ல பெர்சன்டேஜ் பயங்கர ஹியூஜா இருக்கு. இங்க பாருங்க 5347 இது இது பாருங்க 32.5 67.5. அப்போ எது காஸ்ட் கம்மி? இதுல தானே காஸ்ட் கம்மி. அதனால இதை தான் வந்து நம்ம if you are going to make the three cost drivers distributed to 32.5% to preparation னா and 67.5% to consulting னா labor hour and ABC allocation would be almost identical அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? ஃபுல்லாவே வா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வா சம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆயிடாவா? எதுல இருந்து எதுல இருந்து வேணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்ல எதுல இருந்து? இந்த பாயிண்டா? ஓகே. சோ இங்க லேபர் அதர் இஸ் இந்த ஹவர் அலோகேஷன் பேசிஸ் இருக்கு இல்லையா? செகண்ட் கிரைட்டீரியா டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் அலோகேஷன் இருக்குல்ல, அதுக்கு அலோகேஷன் பேசிஸ்க்கு 1300 ஹவர்னு இது பண்ணிக்கோங்க ஃபார் டாக்ஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் 2700 ஹவர்ஸ் ஃபார் டாக்ஸ் கன்சல்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ
இங்க நான் வந்து இந்த சிச்சுவேஷன் பண்ணேன்னா இதுல எதுல வந்து காஸ்ட் எல்லாத்த விட கம்மியா இருக்கு? இதென்ன காஸ்ட் கம்மியா இருக்கு, கரெக்டா? அப்போ இந்த காஸ்ட் கம்மியா 32.5% இந்த காஸ்ட் கம்மி இது எப்படி இருக்கோ அந்த percentage பேசிஸ்ல தான் if three cost drivers were each distributed 32.5% to preparation and 67.5% to consulting அப்படின்னா the labor hour and ABC allocation would be identical அப்படின்னு சொல்றாங்க. ஐடென்டிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த சம் போட்டு பாக்குறீங்களா ஒரு வாட்டி? போட்டு பாருங்க. திருப்பி உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. வேற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம். பர்சன் சம் போட்டு பாருங்க. டைப் 3 ப்ராப்ளம் கண்ணா. Illustration 16. A manufacturing company has 3 account clerks for processing purchase invoice of suppliers. எனக்கு காஃப் வரதுனால கொஞ்சம் இது வச்சுட்டு இருக்கேன்டா. துளசி வச்சுட்டு இருக்கேன்னா அதனால தான் ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்கும். A manufacturing company has 3 accounts clerks responsible for processing purchasing invoices of suppliers. ஒரு கிளர்க்குக்கு 1,80,000 ரூபாய் ஒரு ஆனத்துக்கு பண்றோம். அவன் வந்து 5,000 பர்ச்சேஸ் இன்வாய்சஸ் வந்து ப்ராசஸ் பண்றான். அதை தவிர 45,000 per year for printing forms postage. Assuming that 15,000 purchase invoices are processed. இது வந்து given. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா if ஒரு இயர்ல were processed 12,500 processed you are required to calculate the activity rate for the purchase order activity, break the activity rate into fixed and variable component, calculate the total activity availability and break this into activity usage and unused activity. அதாவது assumption என்னன்னா 15,000 purchase invoice processed. இங்க பாருங்க assumption கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அது போட்டான். அப்பனா ஒரு அக்கவுண்ட்டுக்கு 1,50,000 ஓகேவா? அப்போ 3 அக்கவுண்ட்டுக்கு எவ்வளோ? இது என்ன 3 அக்கவுண்ட்னு எப்படி புரியுறதா? எப்படி 3 அக்கவுண்ட் வந்ததுன்னு எனி ஐடியா? ஏன் 3 அக்கவுண்ட்? கீர்த்தனா சொல்லுங்க. ஏன் 3 அக்கவுண்ட்ரா? பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சாப்பிட்டீங்களா 3 பேரும்? நான் மட்டும் உட்காந்து வச்சுட்டு இருக்கேன். கீர்த்தனாவா? ஓகே. நீ என்னடா ரொம்ப சாஃப்டாடா? உன் வாய்ஸ் எப்பவுமே சாஃப்டாவே இருக்கே. அஸ்வினின்னு ஒரு பொண்ணு ஸ்டேஜ் 1ல இருக்காங்க. அவங்க வாய்ஸும் உங்க வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. நந்தனா சொல்லுங்க, ஏன் 3 அக்கவுண்ட்ரா? மித்ரா சொல்லுடா செல்லம். சொல்லுங்க நந்தனா கண்ணம்மா சொல்லுடா. கீர்த்தனா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸா? சரி அதனால 3ஆ? செல்லம் ஒரு அக்கவுண்ட்ல இருக்குக்கா 1,80,000. 3 அக்கவுண்ட்ல இருக்குடா. ஆ ஓகேவா? இவங்க இதோட முடிச்சிட்டாங்க. இது சொல்றது எல்லாம் ஈச் கிளர்க் ஈச் கிளர்க் ஈச் கிளர்க் இப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஒரு அக்கவுண்ட்டுக்கு 1,80,000 ரூபாய் சேலரினா 3 பேருக்கு எவ்வளோ? 4,50,000 ரூபாயா? கரெக்டா? அதை தவிர அவன் எவ்வளவு செலவு பண்றான்? 45,000. அப்ப டோட்டலா செலவு எவ்வளோ? ஆக்டிவிட்டி காஸ்ட் எவ்வளோ? 4,95,000. கரெக்டா? அப்போ 15,000 இன்வாய்சஸ்க்கு 4,95,000னா ஒரு இன்வாய்ஸ்க்கு எவ்வளோ? 33 ரூபாய். ஆக்டிவிட்டி ரேட் நான் இந்த ஃபார்முலா திஸ் இன்டு திஸ்லாம் அந்த மாதிரி சொல்லி தராம இப்படி பிரேக்கப் பண்றேன். புரியுறதா உங்களுக்கு? கஷ்டமா இருக்கா? ஒரு அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோடா, 3 பேருக்கு 4,80,000 ரூபாய். அதை தவிர அவன் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்றான்? ஃபார்ம் போஸ்டேஜ் இத்தியாதி இத்தியாதி 45,000.
அப்போ 4,95,000ன்றது வந்து 15,000க்குன்னா ஒரு இன்வாய்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறான் ஆக்டிவிட்டி ரேட்டு. அப்போ எவ்வளோ 4,95,000 into 1 divided by 15 will give you 33 rupees 33 per invoice. புரியுறதா? ம் சரியா கண்ணா? ஓகே ரைட். இப்போ ம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா salary வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டு கரெக்டா? salary is a fixed one. other expenses are variable. இப்போ ஃபிக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ரேட்ன்றது என்னது? அதே மாதிரி தான். ஒரு இன்வாய்ஸ்க்கு ஓகே சி இதுல வந்து ஃபிக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ரெண்டு கண்டுபிடிக்கணும் ஸ்பிளிட் நான் சொல்லி தரேன். சாலரின்றது ஃபிக்ஸ்டு ஓகே. அப்பனா ஃபிக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் சொல்லி தரேன். $15,000 இன்வாய்ஸுக்கு 4,50,000 salary fixed. அப்போ ஒரு இன்வாய்ஸ்க்கு எவ்வளோ? 4,50,000 into 1 divided by 15,000. இப்போ ஒரு இன்வாய்ஸ்க்கு ஃபிக்ஸட் ரேட் எவ்வளோ? ஒரு இன்வாய்ஸ்க்கு 30 ரூபா. வேரியபிள் ஆக்டிவிட்டி ரேட் என்ன? அதே மாதிரி கண்ணா 15,000 இன்வாய்ஸுக்கு ஓகேவா 45,000 இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் 45,000னா ஒரு இன்வாய்ஸ்க்கு எவ்வளோ? 45,000 into 1 divided by 15,000. புரியுதா? அப்போ ஒரு இன்வாய்ஸ்க்கு 3 ரூபான்றது வேரியபிள் ஆக்டிவிட்டி ரேட்டு, ஒரு இன்வாய்ஸ்க்கு 30 ரூபான்றது ஃபிக்ஸட் ஆக்டிவிட்டி ரேட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? குட். இப்போ மூணாவது காஸ்ட் ஆஃப் கால்குலேட் ஆக்டிவிட்டி ஃபிக்ஸட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து கால்குலேட் த டோட்டல் ஆக்டிவிட்டி அவைலபிலிட்டி, அதான் யூசேஜ் எவ்வளோ அன்யூஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்றது பிரிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஆக்டிவிட்டி அவைலபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஆக்டிவிட்டி அவைலபிலிட்டி எவ்வளோ? எனக்கு 45,000 சாரி 12,500 ப்ளஸ் 2,500 கரெக்டா? 12,500 ப்ளஸ் ஒரு 2,500. இல்லை தான் டவுட் வருதா? யாருக்கா ஏதாவது டவுட் வருதா? 12,500 ரூபாய் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் செல்லம். ஆனா அவன் வந்து அசியூமிங் தட் 15,000 பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு 45,000 ரூபாய்க்கு வந்து பிரிண்டிங் ஃபார்ம்லாம் இது பண்றான். ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் 2,500 அன்யூஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதான் ஆக்டிவிட்டி யூசேஜ் பிளஸ் அன்யூஸ்ட் யூசேஜ். அப்பனா 45,000 சாரி 15,000 இன்வாய்சஸ். அதான் ஆக்டிவிட்டி அவைலபிலிட்டி வந்து 15,000 இன்வாய்சஸ். இது முடிஞ்சிடுச்சா? மூணாவது 500 ஆமா. ஏன்னா 12,500 தான் ஆக்சுவலி ப்ராசஸ் ஆயிருக்கு. ஆனா அவன் 45,000 ரூபாய் பிரிண்டிங் ஆஃப் ஃபார்ம் போஸ்டேஜ் எல்லாம் எதை வச்சு நினைச்சு பண்ணியிருக்கான்? 15,000 பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணுவோம்னு நினைச்சு பண்ணியிருக்கான். அப்ப இன்னும் எவ்வளவு அன்யூஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணல? 2,500. அப்புறம் மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா find the cost of resources supplied and break it into activity usage and unused. So coming to third point, cost of resources supplied என்ன அர்த்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4,50,000 ரூபாய் இல்லையா? அதர் எக்ஸ்பென்சஸ் 37,500.
புரியுதா? அந்த 37,500 எப்படி வந்ததுன்ட்டு? 12,500 ஒருத்தருக்கு. 3 பேருக்கு என்னாச்சு? ஏய் இரு இரு இருங்க இருங்க கண்ணா, இருங்க கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, ரிசோர்சஸ் சப்ளை கரெக்ட். ஒரு ஆளுக்கு வந்து 1,50,000 ரூபாய். இப்போ 3 பேருக்கு 4 இது. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இது ஆக்டிவிட்டி யூசேஜ் அன்யூஸ்ட் ஆக்டிவிட்டி ஓகே. இல்லையே இப்படி வராதே. ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் தப்பா சொல்றேன் சாரி. 1,50,000 இன்டூ 3 வந்து salary காஸ்ட். ஓகேவா? ஒரு இன்வாய்ஸோட விலை வந்து ஒரு இன்வாய்ஸோட விலை வந்து 3 ரூபாய். அப்போ எவ்வளவு இன்வாய்ஸஸ் டோட்டலா? 12,500. 12,500 தானே பார்த்தேன். ஓகே, இங்க பாருங்க கண்ணா, இங்க போடுறேன். ஒரு இன்வாய்ஸோட விலை வந்து 3 ரூபாய். வேரியபிள் எலமெண்ட். அப்போ 12,500 இன்வாய்ஸஸோட விலை எவ்வளோ? 12,500 into 3 which is 37,500. ஸோ அப்பனா என்னோட salary plus other expenses எவ்வளவு வருதுன்னா 4,87,000. ஒரு இன்வாய்ஸோட ஃபிக்ஸட் ஆக்டிவிட்டி ரேட் எவ்வளோ? 30 ரூபா. 2,500 அன்யூஸ்டு ஃபெசிலிட்டி கண்டுபிடிக்கிறோம்ல, அப்போ 75,000. இது ஏ, இது பி. இது ரெண்டு புரிஞ்சுதா? திருப்பி சொல்லட்டுமா? இப்போ பாருங்க கண்ணா, இப்போ என்னோட ஃபிக்ஸட் ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஆளுக்கு வந்து salary தான் ஃபிக்ஸடு. ஓகே, ஒரு பர்சனுக்கு வந்து 4,50,000. அப்போ 3 பர்சனுக்கு வந்து 4,50,000. ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து 3 ரூபாய் வேரியபிள் ஆக்டிவிட்டி ரேட் வந்து ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து ஆமா 3 ரூபாய். அப்போ 12,500 இன்வாய்ஸஸ்க்கு எவ்வளவு வரும்? 3 rupees. அப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி யூஸ்டு கரண்டா யூஸ் பண்ணது எவ்வளோ யூஸ் பண்ணிருக்காங்க? 4,87,500. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்ட் எவ்வளோ? 2,500. அப்போ ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து 30 ரூபானா ஃபிக்ஸ்ட் ஆக்டிவிட்டியோடது. 2,500 இன்வாய்ஸஸ்க்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கும்? 75,000 ரூபாய். அப்போ இது ஏ, இது பி. ஓகேவா? இது ஏ, இது பி. ஸோ 4,50,000 plus 37,500 will give you 4,87,500. ஆனா அதுல இப்படி பிரியறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் சப்ளைன்றது 4,87,500. ஓகே, காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி யூஸ்ட் அதுல எவ்வளோ? 12,500. இதுலயே 12,500 4,12,500. யூஸ் பண்ணாதது எது? 7,000. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 4,87,500. see இதுல ரெண்டு கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் சப்ளைடு இது. ஓகே, ஆனா இதையே நீங்க ஃபிக்ஸட் எலிமெண்ட் என்ன, அதாவது ஆக்டிவிட்டி யூஸ்ட் என்ன, ஆக்டிவிட்டி அன்யூஸ்ட் என்ன, அது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த இது ஒர்க்கிங் பண்றப்போ 4,87,500 is equal to 75,000 plus 4,12,500. புரியுதா?
ஆமா ஆமா ஆமா. ம். அதுதான்டா. கொ- ஆமா ஆமா ஆமாண்டா, பர்ச்சேஸ் இன்வாய்ஸோட தான். ஆனா ஒரு இன்வாய்ஸ் ₹3 பர் இன்வாய்ஸ்ன்னு இருக்குல்ல. சோ அப்போ 12,500 இன்வாய்ஸ்னா என்ன, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 12,500 இன்டூ 3. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி யூஸ்ட் பிளஸ் ஆக்டிவிட்டி அன்யூஸ்ட் வில் கிவ் யூ காஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் சப்ளைடு. இப்போ ஒரு 10 ஆள் இருக்காங்கடா. 10 ஆள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு தான் நம்ம ரெக்ரூட் பண்றோம். ஆனா 10 ஆள் வச்சு வேலை முடிக்காம இருக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் காஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் சப்ளை பண்றேன், ஆனா அதுல நான் இவ்வளவுதான் அவங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். இவங்க ரிமைனிங் இவ்ளோ காஸ்ட்டுக்கு அவங்க யூஸே பண்ணலன்னு அர்த்தம். சும்மா நான் வந்து என்ன சொல்றது, யூஸ் பண்ணாமே வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஒர்த் ஆஃப் நியர்லி 4,12,500க்கு அவங்களை யூஸே பண்ணாம வச்சிருக்கேன்னு அர்த்தம் காஸ்ட். த labor cost actually I planned is 4,87,500 totally. Unfortunately, that labor cost which has been materialized வந்து it's just என்னது வெறும்னா 4,12,500 தான். which is not materialized வந்து 75,000. வேஸ்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம், யூஸ் பண்ணாம விட்டுட்டோம்னு அர்த்தம். அதான் புரிஞ்சுதா? ஓகே. செல்லம்மா இந்த சம் நீங்க போட்டுடலாம்னு நினைக்கிறேன் நானு. 19th சம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நார்மலா ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காஸ்டிங் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒன்னு வந்து மிஷின் அவர் பேசிஸ்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கான கம்பாரிசன் என்ன அப்படின்றத பார்க்கணும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏபிசி காஸ்டிங் வச்சு ஒரு சம் பண்ணுங்கடா. காஸ்ட் ஷீட் மாதிரி ஒரு சம் பண்ணுங்க. ரெண்டு யூனிட் பிரைஸையும் கம்பேர் பண்ணுங்க. எது எக்கனாமிக்கலா இருக்குன்னு பார்த்து டிஃபரன்ஸ் எடுத்து இது பண்ணி கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ம். மித்ரா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா கண்ணா? இல்லைன்னா நான் அடுத்த கிளாஸ்ல போடுறேன் இந்த சம். மித்ரா, நந்தனா, கீர்த்தனா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? 14, 15, 16, ஒரு நிமிஷம் 17th என்ன சம்மு? 17th ரொம்ப ஈஸி சம் செல்லம். 18th ஈஸி. அதான் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி எனக்கு ஒன்று சொல்லுங்களேன். டென்டேட்டிவா வித் ஆல் த ஹோம்ஒர்க்ஸ் அண்ட் ஆல் த இது எப்போ உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இந்த சம்ஸ்லாம் போட்டு அனுப்ப முடியும்? இந்த சண்டேக்குள்ள போட்டு அனுப்ப முடியுமா? கொஞ்சம் டஃப் தான்டா, நான் இல்லைன்னு சொல்லல. பட் வேற வழி இல்லையே. ம். சூப்பர் மித்ரா. கீர்த்தனா, நந்தனா முடிக்கிறீங்களா? ட்ரை பண்றீங்களா? சண்டே பாருங்கடா. நான் வந்து ஐ வாண்ட் டு see ஆல் யுவர் ஹோம்ஒர்க். ஒருவேளை உங்களுக்கு முடிச்சிட முடியும். இதுல தான் கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க. சி, ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்னன்னு சொல்றேன். ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் படி போடணும், ஏபிசி படி போடணும், ரெண்டுத்தையும் காஸ்ட் அனலைஸ் பண்றது தான் இன்டர் லெவல்ல ஏபிசி காஸ்டிங்கோட எக்ஸ்பெக்டட் ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ 17, 18, 19 வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். 17, 19th வரைக்கும் ட்ரை பண்றீங்களா? நீங்க சம் ஆன்சர் பெருசா இருக்குன்றதுனால எதுவும் பயப்பட வேண்டாம். ஓகே. செல்லமா 20th அதே தான்டா. ஆக்டிவிட்டி அவைலபிலிட்டி, ஆக்டிவிட்டி யூசேஜ் அதே மாதிரி தான். 20, 21 ஈஸி தான். எல்லாமே ஏபிசி காஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் டிரைவ் வச்சு பிரிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, லெட் மீ புட் இட் லைக் திஸ். மேக்ஸிமம் சண்டே வச்சுக்கோங்க. இல்ல 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 சண்டே வேணாம், டியூஸ்டேக்குள்ள முடிங்கடா. இல்லஸ்ட்ரேஷன் 21st வரைக்கும். டியூஸ்டே ஓகேவா கட் ஆஃப்?
ஓகேவா? போடுங்க. இல்ல டவுட் இருந்தா கேளுங்க. நான் சொல்றேன். ஆ, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். கஷ்டமா இருக்காது. ஒரு பேட்டர்ன் சம் மாரி தான் இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. ஓகே. அதனால தான் நான் போடல. நியூ பேட்டர்னா இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நான் இது எல்லாமே ஒரே பேட்டர்னா ஃபீல் பண்றேன். இது அப்புறம் இதே இந்த இந்த காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி மாரியே இன்னொரு ஒரு சம் இருக்கு. அந்த மாரி ஃபீல் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது நியூ பேட்டர்னா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு லெட் மீ நோ. ஓகேவா? ஸோ ஏபிசி காஸ்டிங் டில் இல்லஸ்ட்ரேஷன் 21 வந்து ஹோம்வொர்க். சரியா? ஓகேடா. இத அனுப்பிச்சு விட்டுறேங்க நான் ரெக்கார்டிங்.